அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கொலோசியர் 1:19 சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. உலகத்துல ஒரு மனுஷனுக்கு சமாதானம் எப்படி வரும்னா, வேற எந்த விதத்திலும் சமாதானம் வராது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டால் மட்டுமே, இயேசுவின் சிலுவை மரணத்தினால் மட்டுமே உலகத்துக்கு சமாதானம். அதுதான் நிரந்தரமான சமாதானம். ஏசாயா 53:5 பார்த்தீங்கன்னா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததான். நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தான் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவை மரணத்துக்கு பிறகுதான் நமக்கு சமாதானம் வருகிறது. அந்த சிலுவை மரணத்தினால மீட்கப்படுகிற, இரத்தத்தால் கழுவப்படுகிற, ரட்சிக்கப்பட்ட தேவ மக்களுக்கு அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆக சமாதானங்கிறது இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் உலகத்தில் நமக்கு உண்டாகும். சில நினைக்கலாம், நாங்க சமாதானம் இல்லையா, நாங்க பணக்காரரா இருக்கிறோம், வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, ஆக நாங்கள் நிம்மதியா இல்லையா என்றெல்லாம் கேட்கலாம். அந்த சமாதானத்துக்கு பேர் தான் ஆண்டவர் சொன்னார் உலகம் கொடுக்கிற சமாதானம். அந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது கிடையாது. ஆக பணம் இருக்கிற வரையிலும் சமாதானம் இருக்கும், பணம் போனா அதுவும் போயிடும். பதவி இருக்கிற வரையில தான் சமாதானம் இருக்கும், பதவி போச்சுன்னா சமாதானம் கூடவே போயிடும். அதுக்கு பேர் தான் உலகம் கொடுக்கிற சமாதானம். ஆனால் இயேசு கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது லூக்கா 2:14 சொல்லுகிறது, அவர் வந்த பொழுது பூமியிலே சமாதானம் உண்டாவதாக, மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று தூதர்கள் பாடினார்கள். ஆக இயேசு கிறிஸ்துவின் வருகைதான் பூமிக்கு சமாதானம். ஆக இந்த சமாதானம் யாருக்கு? இரத்தத்தால் மீட்கப்படுகிற மக்களுக்கு. அப்படி மீட்கப்படவில்லை என்று சொன்னால் சமாதானத்துக்காக காத்திருப்பது வீணல்லவா? பணக்காரனா இருக்கலாம், எல்லா வசதி இருந்தான், ஆக இயேசு இல்லைன்னா அந்த வீடு, அந்த மனிதர்கள் கொந்தளிக்கும் ஜலத்தை போல இருப்பார். ஒரு காலத்துல நாமெல்லாம் அப்படி இருந்தோம். இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டு இன்றைக்கு திவ்ய சமாதானத்தை பெற்ற மக்களாய் இருக்கிறோம். பணம் இருக்கிறதோ இல்லை, ஆனால் தேவ சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால மீட்கப்பட்ட நீங்கள் நான் எத்தனை பாக்கியவான்கள், எத்தனை பாக்கியவதிகள். நம்மை பூரணப்படுத்தி சமாதானம் உள்ள மக்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.